எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற வடமாகாண சபை தேர்தலிலே உங்களுடைய பெருமதி மிக்க அருமையான வாக்குகளை நல்வதற்காக இங்கே வருகிறது அமர்ந்திருக்கின்ற பேரன்புக்குரிய பொதுமக்களே, இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைமைதாங்க தமிழர் கட்சியினுடைய பொருளாளர் தம்பி தனராஜ் அவர்களே, பல நீண்ட தூரத்திலே இருந்து எங்களை ஆதரித்து நடைபெறுகின்ற இந்த பிரச்சார கூட்டத்திலே தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக வருக வந்திருக்கின்ற உயர் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் ஐயா அவர்களே, கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய திரு ஸ்ரீதரன் அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவர்களே, இந்த தேர்தலிலே போட்டியிட இருக்கின்ற சக வேட்பாளர்களான திரு குருகுலராஜா, திரு பசுபதி பிள்ளை, திரு தர்மலிங்கம் ஐயா அவர்களே மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த பிரச்சார கூட்டம் எங்கள் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் நாங்கள் ஏன் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றோம் என்பதை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு பிரச்சார கூட்டமாக அமைந்திருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு பெருந்தொகையான பொதுமக்கள் வருக வந்திருக்கிறீர்கள். மிக நீண்ட தூரங்களில் இருந்து வருக வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் முதற்கண் நான் அன்புரிமையோடு வரவேற்கின்றேன். இந்த நடைபெறப் போகின்ற இந்த மாகாண சபைக்கான தேர்தலிலே நான் ஒரு வேட்பாளராக இலங்கை தமிழரசு கட்சியாலே நிறுத்தப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு பட்டதாரி ஆசிரியராக இந்த மாவட்டத்திலே சேர்ந்து பிற்பாடு நான் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய துணுக்காய் வலயத்தினுடைய கல்வி பணிப்பாளராக பணியாற்றி இறுதியிலே வடமாகாணத்தினுடைய மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளராக மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களினுடைய கல்வி பணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பின் இந்த மாகாண சபை தேர்தலிலே ஒரு வேட்பாளராக நான் போட்டியிட முன்வந்தேன். எங்களுடைய ஏறத்தாழ நாங்கள் 40 வருடங்களுக்கு மேல் கல்வி உலகிலே பெற்ற அனுபவமும் கல்வி உலகிலே நாங்கள் ஆற்றிய சேவையும் எம்மை இந்த தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்ற ஒரு அவாவை ஊதியது. யுத்தம் முடிந்து சமாதான காலம் உருவான பின் இந்த அரசினாலே எங்களுடைய மக்கள் மீது அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற அஜாத செயல்களை எல்லாம் நாங்கள் எண்ணிய பொழுது அவற்றுக்கு எல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய அந்த அடக்குமுறைகளை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடமாக இந்த வடமாகாண சபை தேர்தலை நாங்கள் நோக்கி இருக்கின்றோம். அதன் காரணமாக இந்த தேர்தலை நாங்கள் போட்டியிடுகின்றோம். இந்த வடமாகாண சபை அமைக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச நாடுகளும் இலங்கையின் தமிழ் மக்களும் பல காலமாக கேட்டு வந்த கோரிக்கைக்கு சர்வதேச அழுத்தங்களினாலே இந்த மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுடைய இலங்கை அரசுக்கு ஏற்பட்டது. அதன் காரணமாக ஏனைய 8 மாகாணங்களிலும் இந்த மாகாண அரசு உருவாக்கப்பட்ட பின் இறுதியாக இந்த வடமாகாண சபை உருவாக்க வேண்டிய ஒரு தேவையின் காரணமாக எதிர்வரும் 21ஆம் தேதி இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலுக்காக நாங்கள் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் சென்று கொண்டு இருக்கின்ற நிலையிலே இன்று உங்களுடைய பிரதேசங்களுக்காக நாங்கள் வருகிறோம். உங்களுடைய எண்ணங்கள் தோறும் நாங்கள் வருக வந்த பொழுது எங்களை மிக அன்புரிமையோடு நீங்கள் வரவேற்றீர்கள். எங்களுக்கு பல புத்திமதிகளை நீங்கள் கூறினீர்கள்.
2-3 இடத்திலே மிக வயதை முதிர்ந்த தாய்மார்கள் என்னிடம் ஒரு வேண்டுகோளை விட்டார்கள். அந்த வேண்டுகோளை கேட்டபின் நான் பல நீண்ட நேரங்கள் பேச முடியாத ஒரு பெரும் உடற்தாக்கத்துக்கு உட்பட்டேன். அதை நீங்கள் நன்கு கேட்க வேண்டும். அவர்கள் தெளிவாக கூறினார்கள், எங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் தேவையில்லை, எங்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் தேவையில்லை, எங்களுக்கு எந்த விதமான பொருளாதார வாய்ப்புகளும் தேவையில்லை. ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்காக இந்த வருடம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதியாவது நாங்கள் இந்த துயிலும் இல்லங்களிலே விளக்கேற்றுகின்ற ஒரு உரிமையை உங்களாலே பெற்றுத்தர முடியாதா? உண்மையிலே அந்த கேள்வி என்னை நிரந்தரமாக செய்தது. மிக வறிய வீடுகள், பொருளாதார நிலையிலே அந்த வீடுகளுக்குள்ளே நாங்கள் உட்சென்று இருப்பதற்கு ஒரு கதிர கூட இல்லாத ஒரு வீட்டில் அல்ல 3 வீட்டிலே வயோதிப தாய்மார்கள் கேட்டார்கள், நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் மாகாண சபைக்கு போட்டியிட இருக்கிறீர்கள், எங்களுடைய நல்ல ஆசிரியர் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், வெற்றி பெற்று சபையிலே எங்களுக்கான ஒரு வேண்டுகோளை விடுங்கள் என்று கண்ணீர் மல்க கேட்டார்கள். அதுதான் இந்த குயிலும் இல்லங்களிலே மீண்டும் அந்த விளக்கேற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த சொல்லி, உண்மையிலே இது எங்களுடைய மனங்களிலே ஒரு ஆழமடைந்த விடயம் என்பதை விட நாங்கள் ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டும். 1944ஆம் ஆண்டு பிரிட்டிஷார் எங்களை நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட 2வது உலக யுத்தத்திலே பல பிரிட்டிஷ் கடற்படை வீரர்கள் இறந்தார்கள். திருவோணாமலை கடற்படை தளத்திலே நடந்த விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் அனைவருக்கும் அந்த ஆண்டே திருவோணாமலையிலே நிலாவளியிலே குயிலும் இல்லங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 79 வருடங்களாக அங்கே அந்த குறித்த நாளிலே தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. அந்த குயிலும் இல்லங்களை இலங்கை அரசாங்கம் இன்றும் பாதுகாத்து வருகின்றது. ஒரு எங்களை ஆட்சி செய்த ஒரு வெள்ளைக்கார இனத்தினுடைய இழந்த போர் வீரர்களுக்கு 79 வருடங்களாக அது பாதுகாக்கப்பட்டு அங்கே விளக்கேற்றப்படுகின்றது என்றால் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் விளக்கேற்றுவதற்கான உரிமையை தட்டி பறித்த இந்த அரசு, இந்த மாகாண சபையிலே நாங்கள் தட்டி கேட்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அதற்காக நாங்கள் இந்த மாகாண சபைக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய தந்தைமார்கள் எவ்வாறு நாங்கள் குழி தோண்டி புதைத்தோம், மண்ணிலே கை தோண்டி புதைத்துவிட்டு முடிவாக்கியால் என்று இங்கால் வந்தோம். அந்த பிள்ளைகளை நினைப்பதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாத ஒரு அரசிலே நாங்கள் அன்று மண்டியிடுகின்றோம். மாற்று கட்சிகளிலே போட்டியிடுகின்றோம். அவர்களுக்காக பல பேர் வாக்குரிமை கேட்டு வருகின்றார்கள். எங்களுடைய ரத்தத்திலே, எங்களுடைய தமிழ் மக்களுடைய உடலிலே ஒரு துளி சுதந்திர உணர்ச்சி இருக்கு மட்டும் நாங்கள் அடிமைமான தயாரிப்பு என்பதை நாங்கள் நிலைநாட்டோம். அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் தேடினோம். நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, நானோ என்னோடு போட்டியிடுவார்கள். நாங்கள் ஏறத்தாழ 40 வருடங்கள் இந்த மாவட்டங்களில் கல்வி பணியாற்றியவர்கள். நாங்கள் அரசியலை பற்றி சிந்திக்கவில்லை. ஆனால் கடந்த சமாதானத்தின் பின் இந்த காலத்திலே எங்கள் மீது அமுக்கி விழுக்கப்பட்டிருக்கின்ற பல அழுத்தங்கள் எங்களை அந்த நிலைக்கு உள்ளாக்கி இன்று எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இல்லை. நாங்கள் என்ன எங்களுடைய உள்ள கிழக்குகளை பேசிவிட்டால் பல்வேறு விசாரணைகளுக்கு அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் நினைத்த கருத்துக்களை பத்தியில் எழுதினால் அடுத்த நாள் விசாரணைக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது. இந்த 24 மணி நேரம் இந்த பூமியிலே நாங்கள் நடந்திருந்தவர்கள், எங்களுடைய பொம்பளை பிள்ளைகள் இந்த வீதியாலும் சென்று வந்தவர்கள் இன்று போக முடிகிறதா, திரிய முடிகிறதா? ஒருவரும் உங்களை சிந்தித்து பாருங்கள்.
இவற்றையெல்லாம் கேட்க முடியாதவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். எங்களுடைய பாராளுமன்றத்திலே இவற்றையெல்லாம் தட்டி கேட்ட ஒரே ஒரு இது எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டணி, எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். எங்களுடைய பிரபல சட்டத்திரணி சுமந்திரன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர் நீதிமன்றத்திலே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்காக, தமிழ் அரசியல் கைதிகளுக்காக எத்தனை வழக்குகளை பேசியவர்கள். இந்த பாராளுமன்றத்திலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எவ்வளவு நாள் எங்களுடைய மக்களுடைய அவலங்களுக்காக பேசியவர்கள். நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாகாண சபை எங்களுக்கு ஒன்றையும் அள்ளித்தர போகின்றது, எங்களுக்கு பெரிய உரிமைகளை பெறப்போகின்றது. ஆனால் எங்களுடைய உள்ளங்களிலே அமுங்கி இருக்கிற எண்ணங்களை, எங்களுடைய உரிமைகளை கேட்பதற்கும் உரையாடுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பமாக நாங்கள் இந்த மாகாண சபையை பார்க்கிறோம். இந்த மாகாண சபையிலே முதன்மை வேட்பாளராக திரு சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களை தமிழ் தேசிய கூட்டணி இந்த முறை நிறுத்தி இருக்கின்றது. அவர் கொழும்பிலே மேல் நீதிமன்றத்திலே ஒரு உயர்தர நீதியரசர் என்பதை நீங்கள் மறந்துவிட மாட்டீர்கள். அவற்றை விட சர்வதேச ரீதியாக சட்டத்துறையிலே மிக்க அனுபவம் வாய்ந்த ஒருவர். அவர் இந்த மாகாண சபையிலே முதன்மை வேட்பாளராக இருந்து தீர்மானிக்கின்ற விடயத்துக்கு, பேசுகின்ற விடயத்துக்கு இந்த அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும். தட்டி கழிக்க முடியாத ஒருவரை நிறுத்தி இருக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டணி. அவருடைய தலைமையின் கீழே நாங்கள் அந்த மாகாண சபைக்கு செல்ல வேண்டும். அங்கே எங்களுடைய உரிமைகளை பற்றி பேச வேண்டும். எங்களுடைய மக்களுக்கு நாளாந்த நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற துன்பச் செயல்களை, அடக்குமுறைகளை பற்றி தட்டி கேட்பதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டும். அந்த எண்ணத்தோடு இன்று அதிகாலையோடு நாங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு வந்தோம். இன்னும் உங்காட்டி எங்களை வரவேற்று ஒரு வீட்டில் தன்னமங்களை ஒரு மனநோக்கத்துக்கு ஒரு வசனமும் கேட்காத ஒரு பிரதேசமாக இந்த முழங்கால பிரதேசத்தை நாங்கள் பார்க்கிறோம். எந்த இடத்திலும் அன்போடு சொன்னார்கள், எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், எங்களுடைய உரிமைகளை கலைக்கின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் செல்லுங்கள். இந்த துயில மேலத்திலே இந்த நவம்பர் 27 விளக்கேற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு பெற்றுத்தாருங்கள் என்று கேட்டார். எவ்வளவு ஆழ்ந்த எண்ணம்! இந்த உலகத்திலே எந்த சுதந்திர நாட்டிலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வைத்தான் அவர்கள் கேட்டார்கள். ஆகவே அன்புக்குரிய பொதுமக்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, நாங்கள் தமிழ் மக்கள், எங்களுடைய உடலிலே ஓடிக்கொண்டிருப்பது தீர இரத்தம். அது என்றும் எங்களுக்கு உரியது. உயிர் என்பது என்றோ ஒரு நாள் போக வேண்டியது, அது நியதி. அதற்காக நாங்கள் நீண்ட காலம் மீண்டும் மீண்டும் எங்களுடைய அடக்குமுறைகளுக்கும் வன் செயல்களுக்கும் உட்பட்டவர்களாக வாழ முடியாது. ஆகவே எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 7 மணிக்கு நான் உங்களிடம் வேண்டுவதுதான், என்ன முயற்சி இருந்தாலும் அதிகாலை 7 மணிக்கு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள். உங்களுடைய அருமையான காலத்தினாலே மிக மிக பெருமதியான சர்வதேச உலகத்தாலும் மிக பெருமதி மிக்க ஒரு வாக்காக கருதப்படுகின்ற தேர்தலை நீங்கள் உங்களுடைய அருமையான வாக்குகளை எங்களுக்கு அளிக்க வேண்டும். அதன் மூலம் நீங்கள் தமிழர்கள் என்பதை நிலைநாட்டப் போகிறீர்கள். எங்களுடைய உடலிலே ஓடிக்கொண்டிருப்பது ஒரு தமிழனுடைய சத்தம் என்பதை நிலைநாட்டப் போகிறீர்கள். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் 21ஆம் தேதி எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து, இந்த மண்ணிலே இது ஒரு சுதந்திர பூமி, சுதந்திர தாயகம், சுதந்திர உணர்வு மிக்க மக்கள் வாழ்ந்த பூமி என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விட வருகின்றேன்.